இன்னைக்கு 4th டேவா? ஆமாம் சார். ஓகே, நீங்கள் சீட்டை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி இந்த கையில் அட்ஜஸ்ட் பண்ணோம், இந்த கையில் பண்ணோம், அந்த கையில் டோரை பிடிக்கணும். கிளட்ச் அழுத்தி பாருங்கள், கால் எட்டுதா? கொஞ்சம் முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி இந்த கையில் அட்ஜஸ்ட் பண்ணோம், அந்த கையில் டோரை பிடிக்கணும். இந்த கையில் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரைட், இப்போ கரெக்டாக இருக்கா? ரைட், பெல்ட் மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் ஓட்ட போகிற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரிகார்ட்லாம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நிதானமாக ஓட்டுங்க. போகலாம். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணும்போது வண்டி பின்னாடி நவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிரேக்கில் நம்ம காலை வச்சுக்கணும். இப்போ அந்த கிளச்சோட மூவிங் பாயிண்ட், லாங் ஃபோக்கஸ், மூவிங் பாயிண்ட் ரிலாக்ஸாக செய்யுங்க. ஓகே, அந்த இடத்துல கிளச்சை விடாமல் அப்படியே பிடிச்சி கொஞ்சம் தூரத்துக்கு. ஓகே, இப்போ முழுசாக எடுத்துருங்க. இப்போ அந்த டைரக்ஷனை கவனித்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். பொறுமையாக பண்ணலாம். ஆக்சிலேட்டரை மெதுவாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ரைட், கிளச்சை வேகமாக விட்டீங்க, கொஞ்சம் நிதானமாக கால் கூடவே வர மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கியரை பார்க்காம போடுங்க. அதே மாதிரி அந்த கிளச் எடுக்கிறது வேகமாக இருக்கு, கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. எல்லாத்துலேயுமே டைம் எடுங்க, ஃபாஸ்ட்டாக செய்யாது. ஓகே, இப்போ நம்ம கியரை அதிகப்படுத்த வேண்டாம். இங்கே நம்ம ஒரே ஸ்பீடாக போகிறோம். தேர்ட்லேயே போகலாம். இந்த பேரிகார்டை நல்லா கவனிங்க, பொறுமையாக செய்யுங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே ஒரே ஸ்பீடாக போங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. முடிஞ்சால் ஸ்பீடை மட்டும் குறைங்க, வேற எதுவும் செய்ய வேண்டாம். அப்படியே லைட்டாக லெஃப்டாக அடிக்கிங்க. அவன் தேவைப்பட்டா அவனையே கிராஸ் பண்ணி அவனை விட்டு இப்போ இந்த லாரிக்காரனை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, கொஞ்சம் ரைட் எடுத்துங்க. அவ்வளோதான். அவன் எப்படி வளைக்க போகிறான்னு பாருங்க. அவன் லாங் சேஸுன்றதுனால அவன் வளைக்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம அவ்வளோலாம் வளைக்க தேவையில்லை, சும்மா கொஞ்சமாக. இப்போ லைட்டாக லெஃப்ட் வர மாதிரி வாங்க, ஸ்பீடை குறைங்க. அப்படி வந்து மறுபடியும் ரைட் எடுங்க, அப்படியே லைட்டாக ஸ்பீடை கொடுங்க, மறுபடியும் லெஃப்ட் எடுங்க. இப்போ லாங் ஃபோக்கஸ். அவ்வளோதான். அந்த லெஃப்ட் ரைட் வளைக்கும் போது டைட்டாக பிடிக்கக்கூடாது. டைட்டாக பிடிச்சோன்னா உங்களுக்கு வளைக்கிற அளவு தெரியாது, லூஸாக விடணும். இன்னொரு பேரிகார்டு வரும், நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக செய்யும். ஸ்பீடை குறைச்சிடுங்க. முடிஞ்சால் அவங்கள இங்கேயே விட்டுடலாம். ஸ்பீடை குறைச்சிடுங்க, முழுசாக காலை எடுங்க, அப்படியே இருங்க கொஞ்ச நேரம். எதுவும் வேண்டாம், எதுவும் அப்படியே அடங்கட்டும். ரொம்ப லெஃப்ட் வந்துடாதீங்க. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. போயிடுவான். நீங்கள் அப்படியே இந்த லைட்டாக அப்படி நேராக இருக்கு. அவன் போன பிறகு இப்போ நம்ம அவன் பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணலாம். கிளட்ச் அழுத்திங்க, நம்ம முன்னாடி வண்டி வருது. அவன் போன பிறகு ஓகே பிரேக் விட்டார். இப்போ கீரை செகண்டுக்கு குறைச்சிடும். டைட்னஸ் பண்ணக்கூடாது, உடம்புல டைட் ஆகுது பாருங்க. ஆக்சிலேட்டரே வேண்டாம், ஒன்லி கிளட்ச் எடுங்க, ஸ்டேரிங்கை கவனிங்க. லெஃப்ட் வாங்க. டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் வெளியே போகிறதுக்கு இவ்வளோ டைட். அவன் வந்துட்டாரு. கொஞ்சம் இப்போ ரைட் எடுங்க, இப்போ லெஃப்ட் எடுங்க.
லெஃப்ட் நல்லா வாங்க. ஷார்ட்டாக கவனிக்காதீங்க, லாங்காக கவனிங்க. ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம். ஸ்டடி பண்ணிக்கங்க. கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. அன்னைக்கு அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஒரு ரிலாக்ஸ்னஸ் இல்லை. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக ஓட்டுங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கொஞ்சம் ரஃப்பாக செய்கிறீங்க, அது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். பஸ் வருது, முன்னாடி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம அதெல்லாம் பிளான் பண்ணி போனோம். நீங்கள் கொஞ்சம் வேகமாக போயிருந்துருக்கலாம். அப்படியா? அவன் இங்கே வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கலாம். இப்போ அவனை கிராஸ் பண்ணோம். போங்க. லைட்டாக லெஃப்ட்டு. இப்போ ஸ்ட்ரெடி, லாங் ஃபோக்கஸ். நெக்ஸ்ட். இப்போ ஸ்பீட், ஒரே ஸ்பீடா. ஸ்டாப் பண்ணிங்க. மெதுவா லெஃப்ட், ஸ்லோவா வாங்க. இன்னும் வாங்க. ஸ்டடி, பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணு. நியூட்ரல், கிளட்ச் எடுங்க. இப்போ ஃபைனலாக பிரேக்கில் இருக்கு கால். ஓகே, இப்போ இந்த தடவை இந்த வில்லேஜை நம்ம கடந்து ஓட்ட போகிறோம். இப்போ முழுக்க முழுக்க ஆப்ரேட்டிங் மேலே அதிகமான கவனம் வச்சு ஓட்டலாம். ஆரம்பி. ஸ்லோவாக எடுங்க. ஸ்லோவா இல்லை, ஸ்லோவா இல்லை. நான் நிப்பாட்டி எடுக்க சொன்னேனே. மூவிங் வருது இல்லை, மூவிங் வர இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்துடுறீங்க. ரிலீஸ் பண்ணுறதுனால வண்டி உங்களுக்கு மூவிங் ஃபாஸ்ட்டாக கிடைக்குது, ஓகே, ஃப்ரீயாக இருக்குது, ஓகே. நீங்கள் ஒரு பார்க்கிங்கில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்கள் முன்னாடி ஒரு வண்டி, பின்னாடி ஒரு வண்டி, சைடில் ஒரு வண்டி, இந்த பக்கம் ஒரு வண்டி. இது வந்து பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இது வந்துச்சு, இத ஃபாலோறதுனால இது மேபி நல்லது தான். பட் இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்லோவா இது இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே எடுக்கணும் எப்பவுமே. ஓகே, ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இக்கட்டான இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கிறதுக்கு பழகிக்கணும். ஓகே, ஆரம்பி. இது கூட கொஞ்சம் ஃபாஸ்ட் தான். நெக்ஸ்ட். அதாவது நீங்கள் ஆப்ரேட்டிங்கில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்து செய்கிற மாதிரி தெரியுது. ஆப்ரேட்டிங் நம்ம அதிகமாக கவனிக்க தேவையில்லை. ஒவ்வொன்றா நம்ம கை காலுக்கு கவனம் கொடுத்து நம்ம அதை செஞ்சால் போதும். அதாவது கிளச் அழுத்தும் போது ஸ்பீடில் இந்த காலை எடுத்துட்டு கிளச் அழுத்தணும். இதை முதல்ல செய்யுங்க. இப்போ நம்ம கியரை போடணும். இப்போ இதை செய்யுங்க. இப்போ கிளச்சை எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சிலேட். இதுதான் நான் சொல்ல வர்றது. அப்போ உங்களுக்கு நீங்கள் இதை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, தானாகவே இது வந்துடும். நீங்கள் எல்லாமே ஒன்றா செய்கிறதுனால அதை பார்க்குறீங்க. ஹாரன் ஒரு முறை. இப்போ நம்ம அந்த ஸ்பீடில் ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணுங்க. ரிலாக்ஸாக ஃபோக்கஸ் லாங்காக கொடுங்க. தேர்ட்லேயே போகலாம். இப்போ நீங்கள் ஒதுங்காமல் நேராக இருந்து பாருங்க, அவனே உங்களை பார்த்து பயப்படுவான். கொஞ்சம் ரைட் கூட ஒட்டியே போகலாம். முடிஞ்ச ஹாரன். கொஞ்சம் ரைட் ரைட் ரைட், லெஃப்ட் போகாதீங்க, ஏன்னா பெரியவங்க போகிறாங்க. கொஞ்சம் ரைட். ஓகே, இப்போ உங்களோட நீங்கள் முழுசாக எடுத்துக்கிட்டு ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் லெஃப்ட் வேகமாக வருது, ரைட் தான் கொஞ்சம் லேட்டாக போகுது. ஆனால் ரைட் தான் அதிகமாக போகணும், லெஃப்ட் போகக்கூடாது. லாங் ஃபோக்கஸ், நல்லா லாங்காக வரும்.
இப்போ நெக்ஸ்ட் ஒவ்வொரு கியருக்கும் நீங்க குனிஞ்சு பாக்குறீங்க. பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலா உங்களுக்கு என்ன ஸ்பீட்ல போனா ஸ்டீரிங் கண்ட்ரோல் நல்லா பர்ஃபெக்டா வருதோ அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே சுத்தமா குறைக்க வேண்டாம். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. அந்த ஈரமான இடத்துல போகக்கூடாது. வீல் 2 வீல். இப்போ ஸ்பீடை கூடாது. ஸ்பீட் கொஞ்சம் முடிஞ்சா லெஃப்ட் வருவாங்க. இது போகக்கூடாது தான். அதுக்குன்னு வண்டி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐயோ நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்றதுல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். ஒன்றும் இல்லை, இவனை ஃபாலோ பண்ணுங்களேன். இவனோட வீலை பாருங்க, அவன் எப்படி ஓட்டுறான்னு பாருங்க. அவனை கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ற மாதிரி அந்த பேலன்சிங் எங்க எப்படி நவரணும் அது மற்றவங்களோட வீலை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸ்லோ கிளச், அப்படியே லெஃப்ட், லைட்டாக லெஃப்ட், ஸ்டடி. அந்த ஆளை கிராஸ் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணி பிரேக் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ரைட் எடுங்க, கொஞ்சம் பிரேக் விடுங்க. இப்போ லெஃப்ட், லாங் ஃபோக்கஸ். இப்போ பிரேக் ஸ்மூத்தா, ரஃபா இருக்கு, ஸ்மூத்தா. இன்னும் அந்த நிக்கிறது உள்ள இருக்கிற தெரியக்கூடாது. நியூட்ரல் பண்ணுங்க. நல்லா இருக்கு. அதான் அந்த ஃபாஸ்ட் கொஞ்சம் தெரியுது. கிளட்ச் எல்லாம் ரிதம் ஃபாலோ ஆயிடுச்சு. அது ரிதம் நம்ம அந்த ஸ்பெண்டர் ஓட்டர் ரிதம் வந்ததால நல்லதுதான். அதாவது கிளட்ச் வந்து நான் ஏன் ஸ்லோவா எடுக்க சொல்றேன்னா, ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு விதமா மாற்றமா இருக்கும். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. இப்போ அந்த கிளட்ச்ல நிதானமா ஓட்டுறவங்க பாருங்க, வண்டியை ஆஃப் பண்ணாம ஓட்டுவாங்க. கிளட்ச்ல கொஞ்சம் அவசரப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி ஆஃப் ஆகும், வண்டி ஆஃப் ஆகிட்டே இருக்கும். கிளட்ச்ல இருந்து வர்ற தப்பே இந்த ஆஃப் ஆகுறது தான். இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு டிராஃபிக்ல இருக்கீங்க, ஒரு பெரிய டிராஃபிக். அந்த சிக்னல்ல நீங்க கிளட்ச்ல ஏதோ கவனக்குறைவால வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனாதான் உண்டு. ஸ்டார்ட் ஆகலன்னா யார் வந்து தள்ளுவாங்க? டூ வீலர் கிடையாது, இறங்கி நம்ம தள்ளி அப்படியே ஓரம் எடுத்துன்னு வர்றதுக்கு. கார்ல யார் தள்ளி விடுவாங்க? அந்த அவங்கவுங்க வண்டியில உட்காந்துக்கிறாங்க. யார் தள்ளி விடுவாங்க? போலீஸ்காரன் கத்துவான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மாட்டாம இருக்கணும்னா நீங்க கிளட்ச்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட், மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பிரேக் விட்டுருங்க, ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் விடுங்க.